வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது பேங்க் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணும் போதே நாம பிஆர்எஸ் ப்ராசஸை நம்ம சேர்த்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப பிஆர்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்ல நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை நம்ம எடுத்து பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லேஜர், இதுல நாம ஒரு பர்டிகுலர் பேங்க், இப்ப எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேலன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கிறோம். இந்த பேலன்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது இங்க தெரியுது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா 50 lakh rupees அப்படிங்கிறது ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இதே டேட்ல நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்றோம். அப்படி டவுன்லோட் பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரெண்டு பேலன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த டிஃபரன்ஸுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா பேங்க் ரீகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்சஸையும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால இதுக்கு ரீகான்சிலியேஷன் அப்படிங்கிற ஒரு நேம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் ஒன்று நான் வந்து கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு 50 lakh rupees நம்மளுடைய பேங்க்ல நம்மளுக்கு அவைலபிள் பேலன்ஸா இப்போதைக்கு இருக்கு. இந்த பேலன்ஸ்ல இருந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 50,000 rupeesக்கு சேலரி அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? அப்ப டோட்டலா சேலரிஸ் நம்ம வந்து எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ருபீஸ் 50,000. ஓகேங்களா? ஸோ 50,000 rupees அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். இப்ப இந்த 50,000 rupees நம்ம என்டர் பண்ண உடனேயே பேங்கோடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்னவா இருக்கும், அதாவது நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல பேங்க் பேலன்ஸோடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 49 lakh, அதாவது 49 lakh ஆல்ரெடி இருக்கக்கூடிய 50 lakhல இந்த 50,000 போக 49 lakh 50,000 அப்படிங்கிறது டோட்டலா நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புக் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ புக் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அருண்குமார் அப்படிங்கிறவருக்கு நம்ம வந்து ஒரு 20,000 rupees நம்ம வந்து சேலரி அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். rupees 27,000 வந்து சேலரி அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த 20,000 சேலரிய அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியே எடுத்துடுறாரு. அப்ப புக் பேலன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, உண்மையிலே ஸ்டேட்மெண்ட்ல என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 50,000 சேலரி கொடுத்த இடத்துல ஒன்லி 20,000 மட்டும்தான் ஒரு எம்ப்ளாயி கிளைம் பண்ணியிருக்காரு ஏப்ரல் 1ஆம் தேதி. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி புக் பேலன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 49,80,000 அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு செக் மட்டும் கிளியர் ஆயிருந்தால். தென் பாலகுமாரன் அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு 20,000 rupees நம்ம வந்து சாரி ஒரு 15,000 கே ஓகேங்களா ருபீஸ் வந்து நம்ம சேலரி கொடுக்குறோம். அவர் எப்ப கிளைம் எடுத்துக்கிறாரு, அதாவது அதை எப்ப பேங்க்ல கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறாரு சேலரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி ஏப்ரல் எடுத்துக்கிறாரு. அப்ப 2ஆம் தேதி ஏப்ரல் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 49,65,000 அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் வந்து என்னவாக இப்படி மாறும். ஓகேங்களா? அப்ப 3ஆம் தேதி வந்து சி லிமிடெட், அதாவது சரண் சந்திரசேகரன் அப்படிங்கிற வந்து 3ஆம் தேதி தான் வந்து சேலரி வந்து கிளைம் பண்ணிக்கிறாரு அவருடைய 15,000 சேலரிய அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டேட் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா புக் பேலன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கும்போது 50 lakh, அதாவது 49 lakh 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். அப்ப இந்த 45 lakh 50,000 அப்படிங்கிறது இந்த 3 செக்குமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அஸ் பர் அவர் பேங்க் பேலன்ஸ், அஸ் பர் அவர் கம்பெனி பேலன்ஸ் படி நம்ம பார்க்கும்போது 49 lakh 50,000 அகைன் 49 lakh 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த செக் வந்து பேங்க்ல பிரசன்ட் ஆயிருச்சு, பேங்க்ல கிளியர் ஆயிருச்சோ அதெல்லாம் நம்ம ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன் நம்ம சொல்றோம். அதெல்லாம் என்ன சொல்றோம்? ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன் அப்படி நம்ம சொல்றோம். அப்படி ரீகான்சில்ட நம்ம தனியா போயிட்டு நம்ம ரீகான்சிலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது பதிலா டேலியில போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணும் போதே உங்களுக்கு பேங்க் டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இம்மிடியட்டா நீங்க
பேங்க் டேட்டா ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் வந்து இப்போ டீட்டெயிலாக நான் வந்து பார்க்க போறேன். இப்போ பேமெண்ட் வவுச்சர்ல நான் சேலரிஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்போ என்ட்ரி பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன், 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஒன்லி 50,000. இப்போ டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் 50 லேக், சேலரி வந்து 50,000. இப்போ என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் டீடைல்ஸ் கேக்குது. இதுல வந்து 20,000 ஃபார் அருண், பாலகுமாரனுக்கு 15,000 அப்படின்னும் சந்திரசேகருக்கு 15,000 கொடுத்துறேன். இப்ப இங்க நீங்க பாருங்க, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து as per அவர் கம்பெனி புக் படி 49,50,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்கிரீன்ல இந்த அருண்குமார் அவருடைய சேலரி 20,000 எந்த டேட்ல கிளைம் பண்ணிக்கிட்டாரு, பாலகுமார் எந்த டேட்ல எடுத்தாரு, சந்திரசேகர் எந்த டேட்ல எடுத்தாரு. இப்ப இந்த மாதிரியான டீடைல்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ட்ரி பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு. எக்ஸாக்டா நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அவங்க கையில செக்க குடுக்குறோம். ஏப்ரல் 1ஆம் தேதி தான் கையில செக்க குடுக்குறோம். ஆனா இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ற டேட் வந்து ஆல்மோஸ்ட் வேற ஒரு டேட் ஏப்ரல் 1ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதினா தாண்டி வந்துருச்சு. இப்ப நம்ம பேக் டேட்ல ஒரு என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஏப்ரல் 1ஆம் தேதி செக் கையில கொடுத்தோம். ஆனா பேங்க்ல அவங்களுடைய செக் பிரசன்ட் ஆனது 1ஆம் தேதி ஒருத்தவங்களோட, 2ஆம் தேதி ஒருத்தவங்களோட, 3ஆம் தேதி ஒருத்தவங்களோட அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆரம்பத்திலே தெரியும். அப்ப நாம வந்து F12 அப்படிங்கிறதுல போயிட்டு முதல்ல என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன்ஸ், இதை நம்ம வந்து நோன்னு செட் பண்றோம் ஃபர்ஸ்ட். லோன் செட் பண்ணிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் வந்து என்ன ஆகும், இந்த 50,000க்கான அமௌண்ட்டை நம்ம அந்தந்த எம்ப்ளாயி வைஸ் நம்ம ப்ராப்பரா கிளாசிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க எம்ப்ளாயி வைஸ் கிளாசிஃபை பண்ணிக்கலாம். கிளாசிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த 20,000 செக் எந்த டேட்ல உங்களுக்கு வந்து பேங்க்ல கிளியர் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ட் எஸ் ஃபார் செக் ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி ரீகான்சில்ட் அப்படிங்கறத என்டர் பண்ணீங்கன்னா டேட் கேட்கும். அதுல நீங்க என்ன டேட்டோ அந்த டேட்டை கொடுங்க. அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கிறீங்க. பாலகுமாரன் அங்கேயும் ஆல்ட் எஸ் ஸ்பேஸ் பார், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல ஸ்பேஸ் பார், ரீகான்சிலேஷன் டேட் 2 ஏப்ரல். பாட்டம்ல கரெக்டா அந்த டேட் அப்டேட் ஆயிடுச்சான்னு நீங்க இங்க பாத்துக்கலாம். பேங்க் டேட்ல இந்த பேங்க் டேட் ஃபீல்டு உங்களுக்கு வரலன்னா இதே ஸ்கிரீன்ல F12 அப்படிங்கறத பிரஸ் பண்ணி நீங்க பேங்க் டேட் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஷோ பேங்க் டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஷோ பேங்க் ஸ்டேட்டஸும் தெரியணும் அப்படின்னா இங்க எஸ் கொடுத்து நீங்க ரீகான்சில்டு மேனுவல் ரீகான்சில்டு அப்படிங்கறதை நீங்க வந்து பாக்குறாந்தா பாத்துக்கலாம். ரீகான்சில்டு மேனுவலி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. லாஸ்ட் இந்த 15,000 ஆல்ட் எஸ் கொடுக்குறேன். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்றேன், ரீகான்சில்டு கொடுக்குறேன். ஆனா 3ஆம் தேதி ஏப்ரல்ல நம்மளுக்கு கிளியர் ஆயிருக்கு. ஸோ ரீகான்சில்டு பேங்க் டேட் வந்து 3/4 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இதை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அக்செப்ட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ ஆல்ட் எஸ் அப்படிங்கிற கீ நம்மளுக்கு பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன்ல நியூவா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரீன் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ரீகான்சிலேஷனை இமிடியேட்டா நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கானது. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் லேஜர், இதுல போயிட்டு HDFC பேங்க் உங்களுடைய பேங்க் லேஜரை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 என்ட்ரி மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ கான்ட்ரால நம்ம வந்து 50,000 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. பேமெண்ட் அப்படிங்கிறதுல 50,000 அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் படி பாத்தீங்கன்னா 49,50,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க கீழே பாட்டம்ல தெரியுது. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதி பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு மட்டும்தான் இருக்கும், 49,80,000 மட்டும்தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ஏன்னா அந்த டேட்ல ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு செக் தான் ரீகான்சில் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் டேலி ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும். அதுதான் ஆல்ட் ஆர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்ப இங்க நீங்க பாருங்க ரீகான்சில்டு இன் சப்சீக்வென்ட் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 30,000 அப்படிங்கிறது அடுத்தடுத்த பீரியட்ல நம்மளுக்கு ரீகான்சில் ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு டேலி இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆனாலும் எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா 49,80,000 rupees அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு இருக்கு. 49,80,000 எக்ஸ்பெக்டட் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளுக்கு இந்த பேலன்ஸ். ஓகேங்களா? அகைன் நான் வந்து F2 கொடுத்து 2ஆம் தேதி டூ டேட்ல நான் 2nd ஏப்ரல் கொடுத்து என்டர் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருது 49,65,000 அப்படின்னு மாறும்.
அகைன் F2 கொடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 3 4ன்னு மாத்துறேன். இப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக்ஸ், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் புக், அதாவது எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் ரெண்டுமே டேலி ஆயிடுச்சு. இனிமே ரீகான்சில் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லைன்னு வருது. இப்ப நம்ம அப்படியே நம்ம வந்து என்டர் அப்படிங்கிறது பண்ணி உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டிஃபரன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. எந்த பேலன்ஸுமே நம்மளுக்கு காட்டல. இந்த இடத்துல ஆல்ட் ஆர் அப்படிங்கிறத நான் வந்து பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா மேனுவல் ரீகான்சிலேஷனுக்கான ஸ்கிரீன் தெரியுது. இங்க பாட்டம்ல பாருங்க பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக்ஸ், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் புக் ரெண்டுமே வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. நோ டிஃபரன்ஸ். ஸோ இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அன்ரீகான்சில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப நம்மளுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். தென் ரீகான்சில்ட் ஆன டிரான்சாக்ஷனை நம்ம செக் பண்ணணும். அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ண டேட் என்ன டேட்டு, பேங்க் டேட் என்னங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்க பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத பிரஸ் பண்ணுங்க. இன்க்ளூட் மேனுவலி ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன் அதை என்டர் பண்ணி எஸ் கொடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும், யார் யாரு எந்தெந்த பேமெண்ட் எந்தெந்த டேட்ல நம்மளுக்கு கிளியர் ஆயிருக்கு, பேங்க் டேட் என்னங்கிறது நம்மளுக்கு டேலி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருது. அப்ப அருண்குமார் 1ஆம் தேதி, பாலகுமாரன் 2ஆம் தேதி, சந்திரசேகரன் 3ஆம் தேதி. ஸோ இம்மிடியா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வவுச்சர் என்ட்ரி பண்ணும் போதே டைரக்டா நம்ம ரீகான்சிலேஷன் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இம்மிடியா நம்ம ரீகான்சிலேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டா நம்ம வந்து பாக்குறோம். இது ரிலீஸ் 6.6ல நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ரிலீஸ் 6.1 இருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னு தான் இதை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம். நம்மளுடைய வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வாட்ஸ்அப் லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் லிங்க் மூலமா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க டைரக்டா நீங்க பாத்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.